Hallelujah, 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 hallelujah. Shabaramara karadinimo rigadere. Jesus, Jesus. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்து, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்து, எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உமக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரமுண்டு, திடங்கொள் என் மகனே. உலகத்திலே துயரமுண்டு, திடங்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சொல்லுவோ, உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. ஆமே. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை. ஆமென். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய்
போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனமுறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனமுறிவதில்லை, கைவிடப்படுவது. சொல்லுங்க, கலங்கினாலும் கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, நான் கைவிடப்படும். எல்லாரும் விசுவாச அறிக்கை படித்தோமோ? கலங்கினாலும் மனம் ஹல்லேலூயா கைவிடப்படுவதில்லை. உம் கிருபை எனக்கு போதும். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உம் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் உம் பலமோ பூரணமா. எல்லாரும் கரைகளை தட்டி உற்சாகமாய் சத்தத்தை வைத்து சொல்லுங்க, பலமோ பூரணமாய் விளங்கும். எனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சொல்லுங்க, எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடுவே. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடுவே. சொல்லுங்க, இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடுவே. எனக்கு எதிராய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஷமனரா ரிமனகதரே ரிமனதே ஷமரே கொரோதோ. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடுவே. நாமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம் கிருபை எனக்கு போது. சொல்லுங்க அப்பா பார்த்து, ஆமே. பலவீனத்து பலமோ பூரணமாய் விளங்கோ. ஷபரகதரகதே ஹல்லேலூயா. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அறிக்கை பண்ணுவோமா? எல்லா வகையில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் மனமுறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் முறிவதில்லை, கைவிடப்ப. சொல்லுங்க, நான் உலகத்துல கலங்கினாலோ நான் கைவிடப்படுவதில்லை. ஷமாரா தெரிகோதோ. நான் மனம் அடிவதில்லை, என் மனம் முறிந்து போவதில்லை. எனக்கு உதவி செய்கிற சகாயம் செய்கிற கிறிஸ்து இயேசு உண்டு. அவர் கிருபை எனக்கு போதும், அவர் பலன் எனக்கு போதும், அவர் கிருபை எனக்கு போதும். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இப்பனா எப்ப கொண்டு இருக்கப்பட்டோம், எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோம், எல்லா சூழ்நிலையிலும் நான் தாழ்த்தப்பட்டோம், எல்லா சூழ்நிலையிலும் நான் வெறுக்கப்பட்டோம். ஷபாரிகா ரிமனகாரா ரிமனெதெரே ரிமனோகோரோ
ஈமெனித்தரோ ரிக்கரதனமா. எல்லா வகையிலும் நான் நெருக்கப்பட்டாலும், எல்லா வகையிலும் நான் ஒடுக்கப்பட்டாலும், எல்லா சூழ்நிலையிலும் நான் ஒடுக்கப்பட்டாலும், இதோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆவியினாலே, மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணுகிற உயிர் தெழுதலின் ஆவியினாலே என்னை உயிரோடு எழும்ப பண்ணுகிற தேவனாலே ஆகும், தேவனாலே ஆகும், தேவனாலே ஆகும், தேவனாலே ஆகும். என்னுடைய பலவீனம் அல்ல, என்னுடைய பலவீனம் அல்ல, நான் பலவீனன் அல்ல, பலவான் கர்த்தருக்குள் என்ன பலவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் பலவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்குள்ள நான் பலவான். பாபா பாபா ரபரகதரமா ரிபரகதரமா ரோகதரோ ரிபரகதரமா ஷெகதரே ரிமனிகோனோ ஆவியிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க புதிய பலன். இன்றைக்கு கர்த்தாவே எங்களுக்கு ஒரு புதிய பலனை கட்டளையிடுங்கப்பா. உங்க கிருபை போதும் சொன்னீரே, கிருபை போதும் சொன்னீரே, கிருபை போதும் சொன்னீரே, கிருபை போதும் சொன்னீரே, கிருபை போதும் சொன்னீரே. பலவீனத்தில் பலன் பூர்ணமாய் விளங்கும் சொன்னீரே. உமது பூரண பலனைகளை தாங்கட்டும், உமது பூரண பலனைகளை தாங்கட்டும், உமது பூரண பலனைகளை தாங்கட்டும், உமது பூரண பலனைகளை தாங்கட்டும். ஓ பரமன கரதரதினி நிமன கரதினி. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி விடுதலோடு நீங்க ஜெபிக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பலவீனங்கள் யாவற்றிலும் விடுவிக்க நம்முடைய தேவன் புதிய பலத்தை தருவார், புதிய பலத்தை தருவார். புதிய வருஷத்துக்குள்ள நாம சந்திக்க போற பிரச்சனைகள் எவ்வளவு பயங்கரமாயிருந்தாலும், பிசாசு நமக்கு விரோதமாக எத்தனை ஆழமான திட்டங்களை அவன் எடுத்தாலும், சகல வல்லமைகளையும் பில்லி சூனிய ஆவிகளையும் மாந்திரிக கட்டுகளையும் அசுத்த ஆவியால் ஏவுதலையும் கால்களை மிதித்து ஜெயிக்கத்தக்கதாக இதோ புதிய பலனை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. கட்டுகளை உடைக்கிற வல்லமை, அந்தகார வல்லமையை உடைக்கிற வல்லமை, மாந்திரிக கட்டுகளை உடைக்கிற வல்லமை, பில்லி சூனிய ஆவியை எதிர்க்கிற வல்லமை, அக்னியினால் சுட்டெரிக்கிற வல்லமை. ரிபரமன கரதே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி எந்நேரமோ எந்நேரமோ எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள்
இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் இன்னொரு முறை சொல்லுவோம். எதை நினைத்தோம், எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஆமென் ஆமென் ஆமென். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். சொல்லுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். ஆமென். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். அறிக்கை பண்ணுவோமா? நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம். இன்று காணோம், இன்று காணோம் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் நமக்காய். ஆமென் 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 ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். அல்லேலூயா. என் காலின் கீழே. சொல்லுங்க, என் காலின் கீழே. ஆமென் 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 ஆமென். சாத்தான் என் காலின் கீழே. சாத்தான் எனக்கு எதிராய் மந்திரமில்லை. குறி சொல்ல எதுவும் ரிமனகதரகதரே ரிபரகதரகதரே ரிமனகதரமஷகரே ரிமனகதரகதரே ரிமனகதரதெனே ஷபரகதரமனதோ ரிமனகதரகனனா ரிமனகதரதெனே ரிமனகதரதெனே ஷபரகதரகதனா ரிமனகதரகதனா ரிமனகதரோதினே ரிபரகதரகதனா ஷபரகதரகதனா ரிமனகதரகதனே ரிமனா. ஆவில ஆவில ஆவில. சாத்தான் என் காலின் கீழே. பில்லி சுனி என் காலின் கீழே. மாந்திரிகம் என் காலின் கீழே. ஷபரிகோரோ வல்லமை என் காலின் கீழே. அந்தகார வல்லமை என் காலின் கீழே. பிசாசின் வல்லமை என் காலின் கீழே. கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்வார். கர்த்தருடைய நாமம் யுத்த நாமம். கர்த்தருடைய நாமம் யுத்த நாமம். கர்த்தருடைய நாமம் வல்ல நாமம். இஸ்ரவேலின் தேவனின் நாமம் யுத்த நாமம். ஜோமனு 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 ஜோமனு.
ரிபரா கிதரா மெனே கதரோ ரிபரா கதரா மன எனக்கு தெரிகோ ரிமனே கதனோ நம்ம யுத்தோ இதோ நமக்காய் கர்த்தர் தேவ தூதர்களை கட்டளையிடுகிறார். வானத்தில் இருந்து நமக்கு ஒரு சேனை அனுப்புகிறார். தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு சேனை அனுப்புகிறார். நீ தனி மனிதன் அல்ல, நீ தனியா இல்ல. இதோ தமது பிள்ளைக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைக்கு இதோ சேனையை கட்டளையிடுகிறார். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்ல இல்லை, என் குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை. ஆமென் 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 ஆமென். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க 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 ஜெபிங்க. இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் நம்மை ஆழமாய் கொண்டு சொல்லட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் நம்மை ஆழமாய் கொண்டு சொல்லட்டும். கர்த்தருடைய ஆவியானவரே, போதாதப்பா, பலன் போதாதையா, விசுவாசம் போதாதையா, பரிசுத்தம் போதாதையா, உங்க பலன் போதாதையா, உங்க கிருபை போதாதப்பா, உங்க கிருபைகளுக்கு வேணுமே. எங்க பலன் கொண்டினது, எங்கள் விசுவாசம் கொண்டினது, எங்களை அறிவு கொண்டினது, எங்களுக்கு ஞானம் கொண்டினது. எங்களை நிரப்போ நிரப்போ. கேளுங்க, வாயில திறந்து கேளுங்க. உங்க பலத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்நிய பாஷையினால் நிரப்புங்கப்பா. கிருபைகளினால் நிரப்புங்க ஆண்டவரே. வரங்களினால் நிரப்புங்க ஆண்டவரே. தேசத்தை கலக்குகிற அபிஷேகத்தினால் நிரப்போம். Hallelujah, 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 hallelujah. ஜோமனை இன்னும் முழு பலத்தோடு ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம்,
எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ஆமென். அதிசயம் ரத்தம். கரங்களை சொல்லி சொல்லுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் காருண்ய தேவனின் சத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ஓஹோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, காருண்ய விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சொல்லுவோமா? விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும். சொல்லுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின். கரங்களை கட்டி உற்சாகமாக கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் மனகானதே மனமாதிகதே, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ஓ ஓ ஓ ஓ மனகானதே, ஓ பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சொல்லு சொல்லு. பலவீனம் நீக்கிடும் ரத்தம், பலவானாய் பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் பலவீனம் நீக்கிடும், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். ஆமென். பலவீனம் பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ஆமென். பலவானாய் மாற்றிடும். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். இமானகாரிதே இனோ மோனோ தோரேகே இமனே தேனே மோனோ நீ பரகத ரகத ரகதனே கோலமானகாரமா நீ இனமே குதுரக ஜெரதே நீ இனமனகத ரகதனேனா நீ இனமனக ஜெரதே ரமா. வெற்றி மேல் வெற்றி, ஜெயத்து மேல் ஜெயம், மகிமை மேல் மகிமை, கிருபை மேல் கிருபை, தயவு மேல் தயவு இப்பொழுது ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஆஹா ராமானா காராதி நீமானா ரேகே தே நீமானா தே ரேகே நீமா ஷமா. கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லைகளை கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாபங்களை முறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
நமக்காய் யுத்தங்களை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது, பரிசுத்தராய் மாற்றுகிறது. ஓ ஹோ 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 ஓரமனகரா நிமெனோ கோதோரசே தெளிக்கப்படட்டும். எங்க சிரசின் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆட்டுக்குட்டியான ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ரிபரா தினமனா ரிமனிக்கோ ரிகதனே ரிமனிக்கோ ரமா ஷெக்கதனே. ஆமென் ஆமென் ஆமென். நெத்தியிலே பூசப்படட்டும். இயேசுவின் ரத்தம் நெத்தியிலே பூசப்படட்டும். எங்க சிரசிலே பூசப்படட்டும். ரிபரா தினமனோ கோரவைக்கே ரிமனிக்கோ ரமா ஷெக்கரா. ஆவில 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 யுத்தம் பண்ணு. ஆவில மாம்சம் ஒளியட்டும். இயேசுவின் நாமத்தில் மாம்சத்தை நிர்மலமாக்குகிறோம். ஷபரா கதரா தினமே திகதோ திகதினமேனா நிமனா தினமோனோ கதரா கந்தனே மெனக்கோ ரிக்கந்தரி திருதி நமா ஷிக்கந்தனே. எல்லைகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களுடைய எல்லைகள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களுடைய நிலை கால்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். வீடுகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். வல்லமை பொருந்தின ரத்தத்தை தெளிக்கிறோம். ஓ ஹalleluya 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 ஹalleluya. நமக்கு விரோதமாக ஏவப்பட்ட எல்லா பில்லி சூனிகள் யாவை கட்டுண்டு போகும்படி குடும்பத்துக்கு விரோதமாக, சகோதரனுக்கு விரோதமாக, சகோதரிக்கு விரோதமாக ஏவப்பட்ட எல்லா அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்பட்டு போவதாக, செயலிழந்து போக பண்ணுவதாக. சகல வல்லமைகளையும் எங்கள் சத்துருக்கள் மீதும் எங்கள் பகைஞர் மீதும் இதோ கர்த்தருடைய நாமத்தில் திருப்புகிறோம். ரிபரகத்தரமா திகதுரோப ஷிக்கந்திரே திருதினமா ரிகதிரே ரிபரிகதுனமோ ரிகதிரேக்கெந்தனே ரிமனா திக்கெந்தனே திரே திரே துருபோ ஷிக்கந்தனே ரிபரா திருதினமா ரிகதுரோ. வல்லமை இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. ஹalleluya 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 ஹalleluya. ஜீவனை பணைய வைக்கத்தக்கதாக நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாக பேசப்பட்ட எல்லா சாபங்களும் எல்லா காரியங்களும் எப்பொழுது அழிப்பு கொண்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். என்னுடைய ஜீவனுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட மாந்திரிகத்தின் ஆவியை அசுத்த ஆவியே இயேசுவின் நாமத்தில் நீ அனுப்பப்பட்ட இடத்திற்கு திரும்பி போவாயாக. என்னுடைய ஜீவனுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவியே, என்னுடைய மரணத்தை குறிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எனது மரணத்தை குறிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. tormenting spirit எங்களை ஒவ்வொரு நாளும் நிந்திக்கிற, வேதனைப்படுத்துகிற, எங்களை வேதனைப்படுத்துகிற பொல்லாத ஆவியே சரீரத்தின் மீது கரத்தை எடு இயேசுவின் நாமத்தில். ஆமென் 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 ஆமென். என்னை முடக்கும்படிக்கு, என்னுடைய சரீரத்தை முடக்கும்படிக்கு, என்னுடைய செயல்பாடுகளை முடக்கும்படிக்கு, சரீரத்தின் அவயங்களை முடக்கும்படிக்கு அனுப்பப்பட்ட பில்லி சூனிய ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சரீரத்தை விட்டு வெளியேறு. என் வீட்டை விட்டு வெளியேறு.
குடும்பத்தை விட்டு வெளியேறு, சந்ததி விட்டு வெளியேறு. நீ அனுப்பப்பட்ட இடத்திற்கே நீ தள்ளுண்டு போவாயாக, பாதாளத்திலே தள்ளுண்டு போவாயாக, அக்னி கடலிலே தள்ளுண்டு போவாயாக. In the mighty name of Jesus. ஷபரகரமனெகொரொத்தரு. பலவீன ஆவியே, பலவீன ஆவியே, பலவீனத்தின் ஆவியே, பலவீனத்தின் ஆவியே, நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாக. In the mighty name of Jesus. Oh, riberegadramana, riberegadramanagadara, riberegadregadu, ribara shekere dere dinamo shekandana. Evil influences, evil influences, evil influences, தீங்கான மாயான காரியங்களால் மயக்கப்படுகிற ஆவி நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவரை சிந்தனையில மயக்கி, சோத்திரம், சிந்தனையில மயக்கி எண்ணங்களை திருப்பி மனிதனுடைய மனதை மயக்குகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடி மயக்க பண்ணுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். சுயமாய் சிந்திக்க கூடாதபடி சுய அறிவிலிருந்து விலக்கி தனது கண்ட்ரோல்குள்ள வைத்திருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், ஈவில் இன்ஃப்ளூயன்சஸ், ஈவில் இன்ஃப்ளூயன்சஸ், இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், break off, break off, break off, break off. Shabarikanama. Release in Jesus name, release in Jesus name. என்னுடைய குடும்பத்தில் ஒருவதாவது ஈவில் இன்ஃப்ளூயன்சஸ் இராதபடி ரத்த தந்திரங்களினாலே, பிசாசு தன்னுடைய தந்திரங்களினாலே, பொய்யான வசனிப்பினாலே, பொய்யான ஆவியினாலே, பொய்யான ஆலோசனையினாலே மயக்கி வைத்திருக்கிற எல்லா ஈவில் இன்ஃப்ளூயன்சஸ் break off, break off, break off in Jesus mighty name. Oh 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 oh. Ribarakara mashekere rimanako remeneko retere dinama. எனக்கு விரோதமாக எய்யப்பட்ட அக்னி ஆஸ்திரங்கள், அம்புகள், என்னுடைய வாழ்க்கையை சேதப்படுத்தும்படிக்கு அனுப்பப்பட்ட எல்லா ஆவிக்குரிய ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் திருப்புகிறோம், திருப்புகிறோம். Be reversed, be reversed in Jesus name, be reversed in Jesus name. என்னுடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட தூஷணமான வார்த்தைகள், தூஷணமான சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ரிவர்ஸ் பண்ணுகிறோம். Get back. இயேசுவின் நாமத்தில் திருப்புகிறோம், இயேசுவின் நாமத்தில். என்னுடைய ஆத்மாவோடு போராடுகிற பொல்லாத ஆவியை, என்னுடைய ஆத்மாவை சேதப்படுத்தும்படிக்கு, என்னுடைய ஆத்மாவை தாள விலப்பண்ணும்படிக்கு பிசாசினால் ஏவப்பட்ட எல்லா தந்திரமான கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு போவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. என்னுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட எல்லா பாவ கிரியைகளும் பாவத்தில் விழும்படிக்கு, அசுத்த கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு, விலப்பண்ணுவதற்கு ஏவப்பட்ட எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பாதாளத்துக்கு திருப்பி அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் உனக்கென்றும் உன்னுடைய கூட்டத்தாருக்கென்றும் உன்னுடைய தூதனுக்கென்றும் ஏற்படுத்தப்பட்ட அக்கினி கடலிலே இயேசுவின் நாமத்தில் தள்ளுண்டு போவாயாக. Riba reka rama neko rima ne de rime neko rakana nime neko rokanda ratta redine mo riba ratta radine me shekene ne
ரிபர கந்தனா திருதி நமா ஷிக்கனே.
யாரோ ஒருவர் சத்தமாய் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. என்னாகமம் 24. என்னாகமம் 23 என்னாகமம் 23 இங்க வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு ராஜாக்கள் எழும்பும் பொழுது அவர்கள் யுத்தத்தை ஏற்படுத்துவார்கள், கொள்ளையடிப்பார்கள், அடிமைப்படுத்துவார்கள், சேதப்படுத்துவார்கள். மீதியானவர்கள் வந்து வெள்ளாமையை அழித்து கொண்டு போவார்கள். இப்படி பல விதமான தாக்குதலை நம்ம பார்த்துருக்கிறோம்.
தேவ ஜனங்களுக்கு மாம்சத்தோடு யுத்தம் இல்லை அப்படின்னாலும், ஆனால் ஆவியின் யுத்தம் மாம்சத்தை தொட அவன் எல்லா காரியங்களும் அவன் செய்கிறான். சரீரத்தை தொடுவான், ஆத்மாவை தொடுவான், சிந்தனையை தொடுவான், ஊழியத்தை தொடுவான், அழைப்பை தொடுவான், பரிசுத்தத்தை தொடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில பார்த்தோம். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு சொன்னா, மந்திரமே இல்லை, குறி சொல்லுதலே இல்லைங்கிறது கிடையாது. அது உலகத்துல இருக்கு. புறஜாதிகள் மத்தியில அந்த வழக்கம் இருக்கிறது. பிசாசை வழிபடுகிறவர்களிடத்துல அந்த பழக்கம் இருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மத்தியில அந்த பழக்கம் இருக்கிறது. ஒரு பிசாசு, அதுக்கு கீழே குட்டி சாத்தான். சாத்தான்னா டீமன்ஸ். பிசாசு சாட்டன்ங்கிறது ஒரு லீடர். ஸோ இந்த ஏஞ்சலாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி இருக்கு. ஏஞ்சலாலஜி அப்படின்னு சொல்லிட்டு, ஏஞ்சலாலஜி அப்படின்னா தூதர்களை பற்றி தானே படிப்பு. அது பைபிள் காலேஜில் சொல்லி கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, டீமனாலஜின்னு இருக்கு, பிசாசு சம்பந்தப்பட்ட காரியங்கள். லூசிஃபர் தான் விழுந்து போன தூதன், அவன் தான் த டாப். அவனுக்கு கீழே அநேக டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நிறையா சாத்தான் லீடர்ஸ், மேனேஜர்ஸ் மாதிரி வைத்து, அவனுக்கு கீழே டீமன்ஸ், குட்டி பிசாசுகளை வைத்து தீங்கான காரியத்தை நடத்துவதற்கு ஸ்ட்ராட்டஜி, பிளான்ஸ், ப்ரோக்ராம்ஸ் செட் பண்ணி கொடுத்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை வீழ்த்தும்படிக்கு குரூப் ஆஃப் டீமன்ஸ் அனுப்புவான். ரெபேக்கா பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெண்மணி பிசாசு சாத்தான் வழிபட்டுக்கு போய் பிசாஸ் அவளுக்குள்ள பூந்து சாத்தான் அவளை எப்படி ஒரு கருவியாக பயன்படுத்தினான் என்று ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, ரெபேக்கா பிரவுன். அது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். டைட்டில் நான் மறந்துட்டேன், பிரேக்கிங் த செயின் ஆர் சம்திங் லைக் தட். பட் ரெபேக்கா பிரவுன் அவ என்ன செய்வா அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சாத்தானை வழிபடுகிற ஒரு இடத்துக்கு போயிட்டு, அங்க போய் விளையாட்டுத்தனமா போய் இவளுக்குள்ள பிசாசு, அதாவது டீமன்ஸ் உள்ள பூந்து நைட்ல தூங்கிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே அவளை மேல தூக்கிட்டு போவோம். பெட்ரூம்ல தத்ரூபமா சரீரம் அப்படியே மேல போகும். மேல அப்படியே தூக்கிட்டு போய் கீழே போடும். அவளை எங்கேயாவது கொண்டு போய் வேசித்தனம் பண்ண வைக்கும், லிட்ரலா, உண்மையாகவே. அப்புறம் சேர்ஸ் நகட்டும், பெட்டை நகட்டும். இப்படி ஒரு ஆள் கூட இருந்து டார்மெண்ட் பண்ணா, உபத்திரவப்படுத்தினா எப்படி இருக்குமோ அது போலவே தத்துருவமாவே. பின்பு யாரோ ஒருவர் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு இயேசு அவளை விடுவித்து அவ ஒரு ஊழியக்காரியாய் மாறின ஒரு சாட்சி தான் அந்த புஸ்தகம். சரியா? பிசாசுகள் பிசாசு டீமன்ஸ் பெண்களோடு வேசித்தனம் பண்ண வைத்து பிசாசு பண்ணி இந்த மாதிரி அசுத்தமான கிரைகள் தத்ரூபமாகவே நடக்கிறது. இப்பவும் நடக்கிறது. சென்னையில இருக்குது. சட்டனிக் வர்ஷிப் சென்டர் அண்ணா நகர்ல இருக்கு. அண்ணா நகர்ல அடிக்கடி நரபலி கொடுக்கறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எங்கேயோ எல்லாம் நடக்கல, சென்னை பட்டணத்துல இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல நடந்துகிட்டு இருக்கு. சோ இவைகளுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, பிலேயாம் தீர்க்கதரிசி அவன் கூலி பொருந்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ராஜா என்ன செய்யறான், பாலாக்கு ராஜா கூலி பொருந்தி இஸ்ரவேலை நீ என்ன செய்யணும், அவனால யுத்தத்துல என்ன ஜெயிக்க முடியல,
அவர்கள் பலுகி பெறுகிறார்கள். அவர்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எந்த ரூட்ல போனாலும் அவங்க வந்து யுத்தத்துல ஜெயிச்சிடறாங்க. கர்த்தர் அவங்க கூட இருந்து யுத்தம் பண்றாரு. அதனால நீ என்ன செய்யலாம்? சபிக்கலாம். எப்படி சபிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இன் தி நேம் ஆஃப் ஈவில், சாத்தானுடைய நாமத்துல சபிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூலி புரிஞ்சு கூட்டிட்டு வரான். உங்களுக்கு தெரியும் ஸ்டோரி எல்லாம். வர்ற வழியில நிறைய தடைகளை கர்த்தர் தடை பண்றாரு. அவன் வந்து ஒரு இன்ஸ்டேபிள் மேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி போவோம் ராஜா கூப்பிடுறாருன்னு சொல்லி ஏதோ போறான். ஆனாலும் 3 முறை சபிக்கிறதுக்கு அவன் மலையில நிக்கிறான், வேற இடத்துக்கு போறான், பலிபீடத்தை கட்டுறான், என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறான். ஆனா அவனால என்ன செய்ய முடியல? சபிக்க முடியவில்லை. ஓகேவா? இதுதான் ஏவல், பில்லிசூனியம். ஸோ டிமானாலஜி படிச்சீங்கன்னா, தேவன் எப்படி பரலோகத்தில் ஒரு சிங்காசனத்தை வைத்து தேவதூதர்களை கொண்டு தமது ஜனங்களுக்கு பணிவிடை செய்கிறாரோ, அதே போல தனது ஆவிகளை கொண்டு ஜனங்களை சேதப்படுத்தவும், ஜனங்களை வஞ்சிக்க பண்ணுவதும், ஜனங்களை கொல்லவும். ஒரு இடத்துல நான் படிச்சேன், ஒவ்வொரு டீமனுக்கும் அசைன்மெண்ட் கொடுப்பான். நீ இன்னைக்கு இத்தனை ஆத்துமாக்களை சாகடிச்சு நீ பாதாளத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வரல அப்படின்னா மற்ற சாத்தான், அதை விட வல்லமையான பிசாசுகள் என்ன செய்யும்? அந்த டீமனை வந்து டார்ச்சர் பண்ணும். இத்தனை ஆத்துமாக்கள் நீ கொண்டு வரணும். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, கார்டியாட்டிக் அரெஸ்ட் பண்ணு, ஆக்சிடென்ட் பண்ணு, அல்லது தற்கொலை ஆவியை ஏவி விடு, யாராவது மருந்து சாப்பிடட்டும், கன்ஃபியூஷன் ஒன்று பண்ணு, அல்லது ட்ரெயினில் விழுந்து சாகட்டும். உலகத்தில் எத்தனை இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி. தேவன் எப்படி சபைக்கு ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு ஸ்ட்ராட்டஜி கொடுத்திருக்கிறாரோ, அதே போல சாத்தானும் பாதாளத்துக்கு ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கும்படிக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து அவன் செய்கிறான். ஸோ பிசாசுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஆக்சிடென்ட் எல்லாமே இயற்கையாகவே நடக்கிறது வேற, அப்படியும் உண்டு. ஆனால் சட்டானிக்கல் புரோகிராமே இருக்குது. ட்ரெயின் ஆக்சிடென்ட் மொத்தமா பெரிய பெரிய கொத்தா சாகிறது எல்லாமே மோஸ்ட்லி பிசாசினுடைய வேலைப்பாடு, அவனுடைய புரோகிராம், அவனுடைய திட்டமிட்டு செய்வான். ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது நம்ம பார்க்குறோம், நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் மரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண டெக்னிக்கல் எரர் தான். சாதாரண டெக்னிக்கல் எரர், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சாதாரண டெக்னிக்கல் எரர் வச்சு ஒரு பெரிய அழிவு கொண்டு வரான்னா அதில் கட்டாயம் டிமானிக் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. கொள்ளை நோய், டிமானிக் இன்ஃப்ளூயன்சஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சாபத்தை பார்க்கும்போது கொரோனா பொறுத்தளவில் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அது வந்து ஒரு வியாதி வந்துச்சு போச்சு, அப்படி கிடையாது. பிசாசு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வரணும். ஓகே, இந்த வருஷத்துல இத்தனை ஆத்துமாக்களை, இத்தனை ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும்? பாதாளத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வச்சு யாரை கொண்டு இந்த பூமியில சேதத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். யுத்தத்தை கொண்டு வரைக்கிறான். தேசத்துக்கு தேச விரோதமாக கசப்பு, சண்டையை மூட்டி, குழப்பத்தை உண்டாக்கி, யுத்தத்தை உண்டு வச்சு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்க? மரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிசாசினுடைய சரியான திட்டமிட்டு செய்யப்படுகிற சதிகள். இதுபோல இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய திட்டம் பண்றான். திட்டம் பண்ணும் பொழுது இவர்கள் எதிலையும் ஜெயிக்க முடியலங்கிறதுக்காக கடைசியில அவன் எடுக்கிற ஆயுதம் வந்து ஏவல். என்ன ஏவல்? வேசித்தனத்தின் ஏவல். பிள்ளையாம என்ன சொல்றான்? இவங்களை சபிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன செய்ய? மோவாபிய புத்திரர் பெண்கள் என்ன செஞ்சிரு? விட்டுரு. இஸ்ரவேல் புத்திரர்கள் வந்து வேசித்தனம் பண்ணுவாங்க, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்வாங்க, கர்த்தர் அவங்களுக்கு கோபமா இருந்து கர்த்தரே அவர் அடிச்சிருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 வாசிங்க. ஆ ஆ ஆ
ஆ, ஆ. பிலேயாமினுடைய போதகத்தை, ஈவில் அட்வைசஸ், ஈவில் அட்வைசஸ், ஈவில் அட்வைஸ். இது என்ன ஈவில் அட்வைஸ் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த கொலைச்சலான ஈவில் அட்வைஸ். நம்ம ஜபத்துல ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கிறதுனால சில நேரத்துல சில நேரங்கள் இல்ல, இயேசு ரத்தம் நம்மை சுற்றிலும் பாதுகாக்கிறதுனால புறஜாதிகளை, கர்த்தரை அறியாதவர்களை அழித்து பாதாளத்துக்கு கொண்டு போகிற காரியத்தை நம்மிடத்துல செய்ய முடியாட்டாலும் பரிசுத்த கொலைச்சலை சபைக்குள்ள கொண்டு வருவதற்கு பிலேயாம் போன்ற ஈவில் அட்வைசஸ் கொண்டு வருவான். இப்பொழுது நான் கேள்விப்பட்டேன், சாத்தான் சபையார் ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஜெபிக்கிற இதெல்லாம் உண்டு. பிசாசனத்துல என்சான்மெண்ட், குறி சொல்லுதல், அல்லது இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா என்சான்மெண்ட் பண்ணது, பிசாசனிடத்துல வேண்டுதல் செய்கிற அந்த பிராக்டிஸ் பேரு தான் என்சான்மெண்ட். இப்பவும் அந்த பிராக்டிஸ் இருக்கு. சாத்தான் கூட்டத்தார் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவர் என்ன செய்யறாங்க, சபை விழுந்து போகணும், கள்ள உபதேசங்கள் எழும்பணும், ஜனங்கள் வழி விலகி போகணும், சத்தியத்தை விட்டு வெளி விலகி போகணும், தேவனை விட்டு வழி விலகி போய் கர்த்தர் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை நிர்மூலமாக்கணும், பாதாளத்துக்கு ஆதாயப்படுத்தணும். இதுதான் பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம நினைப்போம் பில்லி சோனியம் நம்ம நம்புறதில்ல, பலிக்காது. உண்மைதான், நமக்கு பலிக்காது. ஆனால் கர்த்தரை ரத்தம், இயேசுவோட ரத்தம் பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையில் அது பலிக்குது, ஜனங்கள் வேதனைக்குள்ள போறாங்க, அதெல்லாம் நடக்குது. ஆனா ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்கள் மத்தியில பிசாசு என்னென்ன காரியங்களை செய்கிறான், ஏவி விட்டு, சாத்தான் மூலம் ஏவி விட்டு நம்மை பலவீனப்படுத்தி ஜெப குறைவை கொண்டு வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்தி சிந்தனையை குழப்பி வாக்குவாதம் உண்டு பண்ணி நிறைய கொஷின்ஸ் அல்லது ஏட்டிக்கு பூட்டி ஸ்தோத்திரம் பேசுவது, இதெல்லாம் சபைக்குள்ள கொண்டு வந்து அது சரியா இது சரியா, அந்த நாட்கள்ல சத்தியம் அப்படி நடந்துச்சு, இந்த நாட்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, இதெல்லாம் நூதனமான உபதேசங்களை தந்திரமாக கொண்டு வந்து பிசாசு என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய வேலையை நமக்குள்ளே நடப்பிக்கிறான். இது யாருடைய கிரியை என்று நாம் தெரியாம இருப்புமையானால் நாமும் அந்த வலையில விழுந்து போவோம், ஆத்துமாவை இழந்து போவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் இதை நம்ம ஜெயிக்கணும். எல்லா காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா சாத்தானுடைய தந்திரத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். லேவியராகமம் 19:26 சொல்லப்படும் பொழுது, யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. அப்படின்னா லேவியராகமம் 19:26 குறி கேட்க கூடாது, நாள் பார்க்க கூடாது. அப்படின்னா தேவனுடைய ஆவியை அன்றி வேற ஒரு ஆலோசனையை நீங்கள் நாட வேண்டாம். வேற ஒரு ஆலோசனை, பொதுவாக நமது ஆலோசனையை எப்போ கேட்போம், இல்லை எப்போ யார்கிட்ட கேட்போம்னா மனுஷரிடத்துல கேட்போம். மனுஷர்கள் ஒரு வேளை நல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க, நல்லது, ஆவிக்குரிய தகப்பன்மார் இருக்கிறாங்க, கேட்கறது தவறு இல்லை. ஆனா தேவனுடைய ஆவி பெறாதவரிடத்துல நீங்க ஒரு ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா அங்க ஈவில் கைடன்ஷிப் இருக்கும். தவறான நிலையில் நடத்துவாங்க, குறுக்கு வழியை கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாரும் இதைத்தான் செய்யறாங்க, அதனால நீங்களும் இதை செய்யலாம், தப்பு இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஈவில் அட்வைசஸ். நூதனமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நமக்குள்ளே கிரியில நடப்பிக்க வைக்கிறது தான் இந்த சாத்தானுடைய தந்திரங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
உபாகமம் 18வது அதிகாரத்துல 19வது வசனத்துல, அல்லது நீங்க 9ல இருந்து 15 வரை நீங்க வீட்டுல போய் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. உபாகமம் 18வது அதிகாரம் 9ல இருந்து 15 வரை, உங்களுக்குள்ள மந்திரவாதி, சன்னதக்காரன், மாயவத்தக்காரன், செத்தவரிடத்து குறி சொல்லுகிறவன் ஒருவனும் இருக்க வேண்டாம், அஞ்சனம் பார்க்கிறவன் இருக்க வேண்டாம், நாள் பார்க்கிறவன் இருக்க வேண்டாம், சூனியக்காரர்கள் இருக்க வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்? 13வது வசனம், நீ உத்தமனாய் இருக்க கடவாய். 15வது வசனம், நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. துன்மார்க்கமான ஈவில் அட்வைஸ்க்கு நீங்க செவி கொடுக்காதீங்க. அப்படி செய்கிறதுனால கர்த்தருடைய கோபாக்கனை உங்க மேல வரும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நீங்க ஜெபிக்கும் பொழுது வசனத்தை கரத்தில் எடுத்து உபவாசித்து, நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறதான அந்நிய ஆவிகளை கட்டி நம்மை பாதுகாத்து ஜெபிப்போமையானால் பிசாசு நம்மை சத்தியத்தை விட்டு விலகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. ஸோ நம்முடைய சிந்தனையை பாதுகாக்கணும். பைபிள் படிக்கும்போது கூட சில நேரங்களில் பிசாசு தவறான போதனையை கற்றுக் கொடுப்பான். ஒரு வசனத்தை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காமல் நூதனமாய் போதிக்கிற நிறைய சபைகள் நம்முடைய தேசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் ஜெபிக்க, வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வாசித்தால் மாத்திரமே நாம் சத்தியத்தை அறிய முடியும். இல்லை என்றால் சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய நிறைய சக்திகள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை கட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக பிசாசினால், மனுஷர்கள் செய்யாவிட்டாலும் சாத்தானால் அனுப்பப்படுகிறதான நூதனமான ஆவிகள் உண்டு. நம்மை வழிவிலக பண்ணக்கூடிய சாத்தானுடைய ஏவல்கள் உண்டு. சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடாதபடி இருதயத்தை கடினமாக்குகிற சாத்தானுடைய கிரிகள் உண்டு. பரிசுத்த குலைச்சல் ஆக்குவதற்கு பிசாசு சபைகளுக்குள்ளே எழும்புகிறதான காரியங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பாதுகாத்து விடுவிக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இதுக்கு நம்ம உபவாசித்து காத்திருந்து தேவனுடைய உதவியை பெற்று, ஸ்தோத்திரம், ஜெப நேரத்தை கூட்டி தேவனிடத்தில் விசேஷித்த கிருபைகளை பெற்று யுத்தம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கு சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரிக்கணும். தேவன் கொடுக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து விசுவாசம், வார்த்தை, சுதந்திரம் போன்ற காரியங்கள்லாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு நாம் யுத்தம் பண்ணுவோமே ஆனால் கர்த்தர் நமக்கு ஜெயித்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இடம் கொடுப்போமே ஆனால் பிசாசு நம்ம குடும்பத்துல சந்ததி முதலாய் அழிக்கத்தக்கதான யுக்திகளை அவன் செய்கிறான். அதனால நம்ம எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ பிரேயர்ஸ் எப்பவுமே செய்யணும். ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ பிரேயர்ஸ். அநேக நேரங்கள் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது அப்படின்னா, உலக பிரகாரமான பிரச்சனையை பார்த்துட்டு சமாதானம் இல்லை, படிப்புக்கு வசதி இல்லை, பிள்ளைங்கள் சரியில்லை, அது சரியில்லை. அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் மேலோட்டமாக உலக பிரகாரமாக மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ பிரேயர்ஸ் இருக்கு. ஆவிக்குரிய ஜெபங்கள், ஆவிக்குரிய ஜெபங்களை நம்ம எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு விரோதமாக எடுக்கப்பட்டதான ஆவிக்குரிய திட்டங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம வளரணும் ஜெபத்துல, இன்னும் நம்ம வளரணும். ஜெபம் பண்ண உட்கார்ந்தலே நம்ம தேவையை தேவனிடத்தில் சொல்லுகிறது ஜெபங்கள்ல அதுல ஒரு பகுதி தான். ஆவியில ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மை இன்னும் அவருடைய நெருங்கி கொண்டு போகிற பிரசன்னத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்தகார வல்லமைகளையும் அந்தகார சாத்தானுடைய திட்டங்களையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய ஜெபம் எப்படி மாறணும் அப்படின்னா ஆவிக்குரிய ஜெபமா மாறணும். ஆவிக்குரிய ஜெபம். அடிக்கடி நான் சொல்வதுண்டு, நம்முடைய ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்க கூடாது, நம்ம நடத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தான் ஆரம்பிக்கணும், அவர் தான் நடத்தணும், அவர் தான் முடிக்கணும். நம்முடைய ஜெபங்கிறது தனிநபர் நம்ம செய்யற வேலை இல்லை. நாமும்
தேவனுடைய ஆவியானவரும் சேர்ந்து பிதாவினிடத்துல வருகிற அந்த ஆக்டுக்கு பேரு தான் பிரேயர். நம்ம தனியா இருந்து இங்க இருந்து சத்தத்தை வைத்து பேசுறது கிடையாது. கடவுள்கிட்ட எதையோ சொல்லிட்டு போறது ஜெபம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரோடு வாக்கு கடங்காத பெருமைச்சுகளோடு ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து நாமும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து செய்கிற யுத்தம் தான் ஜெபம். சேர்ந்து ஜெபிக்கணும். அதனால ஆவி பெறலாம் ஜெபிக்கிறதே கஷ்டம். தேவ ஆவி இல்லாம ஜெபிக்கவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவின் உதவியோடு அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே ஒரு சில பாடல்களை பாடணும், சில வாக்குத்தத்தங்கள் சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அந்நிய பாஷை பேசணும். ஒரு சமயம் வரும், அப்பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு மாம்சத்தினுடைய ரிலம்ல இருந்து, சரீரத்தினுடைய உலகத்திலிருந்து, சரீர சூழ்நிலையிலிருந்து ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை கர்த்தர் நம்மை கொண்டு போவார். முழுவதுமாய் ஆவிக்குள்ளாக நிரப்பப்படுவோம். நம்முடைய வார்த்தையெல்லாம் வல்லமை உள்ளதாகவும், நம்முடைய வார்த்தையெல்லாம் வசனங்கள் நிரப்பப்பட்டு இருக்கும். நம்ம வார்த்தையெல்லாம் தேவனு குறித்ததான நாமங்கள் அறிக்கிறதுல இருக்கும். அந்நிய பாஷை இருக்கும், வேற பாஷைகளை கர்த்தர் புதிய பாஷைகளையும் அபிஷேகத்தையும் தருவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் போகும் பொழுது நாம் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து சாத்தானை ஜெயிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை அப்படின்னா, மந்திரமே இல்லைன்னு இல்லை, இருக்குது, ஆனா நமக்கு பலிக்க கூடாது. மத்தேயு 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில நம்ம வாசித்தோம், கனிகூடாத நல்ல கனிகூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு போகப்படும் அப்படின்னா ஈவில் ஃப்ரூட். நம்ம இடத்துல ஈவில் ஃப்ரூட் துர்க்கிரியைகளை கொண்டு வருவதுதான் பிசாசினுடைய. நல்ல கனிகளை கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். என் கூட இருக்கிறவன் நல்ல கனிகளை தருவான் அப்படின்னு இயேசு சொல்றார். சோ நல்ல கனிகள் உண்டாகாததற்கு அல்லது ஏற்கனவே இருக்கிற நல்ல கனிகளை பறிக்கிறதுக்கு பிசாசு வர மாட்டான். நல்ல கனிகள் இருந்தாலும் தீமையான கனிகளை உண்டாக்கும்படிக்குத்தான் பிசாசு வருவான். அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டி அக்கினியிலே போட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஈவில் ஃப்ரூட்ஸ், ஈவில் ஃப்ரூட்ஸ், தீமையான கனிகள், தீங்கான கனிகள், அதை நம்ம என்ன செய்யணும்? வெட்டுண்டு அதை உடைத்து நிர்மூலமாக்கி இயேசுவின் நாமத்தில் அக்கினினாலே சுட்டரிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் பிசாசினுடைய ஏவுவதினால, அவனுடைய தந்திரங்களினால, திட்டங்களினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு பரிசுத்தை காத்துக்கொள்ள முடிய கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் நமக்கு வசனம் தந்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தை தந்திருக்கிறார், அவருடைய நாமத்தை தந்திருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அவைகளை மேல் நின்று இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானை நாம் ஜெயிப்போம். நம்ம எல்லாம் ஜெயிப்போமா? நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? ஷபா ரிகா ரமா ரிகோரோ திரிதி நமோ ரிபார தினமே நோக்கோரோ தெரேக்கெதே ரெத்திரிதி நாமா ரிகாத ரேதிய நெமோஷிக்கெதே. ஒரு 2 நிமிடம் நீங்க எடுத்து நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, என்னை ஆவிக்குள்ளாக்குங்க. யோவான் சொன்னதை போல என்னை ஆவிக்குள்ளாக்குங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும் பொழுது, கர்த்தாவே என்னை ஆவிக்குள்ளாக்குங்கப்பா, என்னை ஆவிக்குள்ளாக்குங்க ஆண்டவரே. என்னை ஆவிக்குரிய மகளாய், ஆவிக்குரிய மகனாய், ஆவிக்குரிய ஜெபத்திலே நான் வளருகிறவனாய் என்னை மாற்றுங்க. அப்பொழுது சாத்தானுடைய தந்திரங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் யுத்தத்தை செய்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாராக. எல்லாம் சத்தத்தை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஷபா ரிகத நாமோ ரிகத்தரி தினேதி நமோ ரிகத ராத்திரி தினமோ ஷெகத ரைக்கே தினே ரிவரக்கந்தனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சத்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை
திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. பரலோக பிதாவே, எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே சாத்தானுடைய வல்லமைகளையும் அவருடைய தந்திரங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திரமுறை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கு. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கள் சொல்லி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனை இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அதிசயமானதை செய்யுங்க. முது பிள்ளைகள் சந்திக்கிற எல்லா பிசாசின் போராட்டத்திலும் ஜெயித்தெடுக்க விசேஷித்த ஞானம், கிருபை, பலன் அடுவரே கத்த தந்தரல முடியாய் ஜெபிக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. யுத்தத்தை நாங்கள் துல்லியமாய் செய்து வாழ்க்கையில ஜெயம் எடுக்க கத்த கிருபை தந்தரல முடியாய் ஜெபிக்கிறோம். இதனால் ஜெபத்தில் பங்கு பெற்ற யாவரும் தேவ கிருபை இருப்பதாக, தயவு இருப்பதாக. அப்படி கிருபையினாலே நீ பலப்படுத்துங்க. ஜெயத்தை கட்டளை எடுத்தாருங்க, விடுதலை கட்டளை எடுத்தாருங்க, ரட்சிப்பை கட்டளை எடுத்தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை 7 மணிக்கு கூட்டம் உண்டு, வாருங்க. தேங்க்யூ.